இஸ்லாத்தின் நிலைப்பாடு மலாய் ஆட்சியாளர்கள், மலாய் பூமிபுத்ரா உரிமைகள், மலாய் மொழி மற்றும் அனைத்து இனங்களின் உரிமைகள் தொடர்பான அடிப்படை அரசியலமைப்பு விதிகள் மீது கவனம் செலுத்தும் ஒரு சிறப்பு மாநாட்டிற்கு முஃபாகாட் நேஷனல் அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது. அதன் துணைத் தலைவர் நோ உமார் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு முஃபாகாட் நேஷனல் உச்சமன்ற கூட்டத்தை தொடர்ந்து இந்த திட்டம் விவாதிக்கப்பட்டது. பழங்குடி மற்றும் முஸ்லிம் சமூகங்கள் இடையே வளர்ந்து வரும் அரசியல் பிளவு குறித்த கவலைகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக நோ ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். தேசத்தின் மையமாக பழங்குடியினர் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும், மேலும் இந்த தலைமை அரசியல் இணைப்புகள் முழுவதும் ஒற்றுமையுடன் தொடங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். எனவே அவர்களை தளமாக கொண்ட அனைத்து அரசியல் தலைவர்களும் தங்களுக்குள் ஒருமித்த கருத்தை மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் என்றும், இதனால் அவர்கள் ஒற்றுமை உணர்வின் அடிப்படையில் மற்றும் கூட்டாட்சி அரசியலமைப்பை நிலைநிறுத்துவதன் மூலம் நாட்டை நியாயமாக வழிநடத்தும் திறன் கொண்ட ஒரு சக்தியாக இருப்பார்கள் என்றும் அவர் கூறினார். நேற்று முன்தினம் இரவு முன்னாள் பிரதமர் முகைதீன் வீட்டில் நடந்த உயர்மட்ட கூட்டத்திற்கு பிறகு பெர்சாத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கட்சித் தலைவர் முகைதீன் யாசின் மற்றும் துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடீன் இருவருக்கும் ஆதரவை தெரிவித்துள்ளார். கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தலைவருக்கு முழு ஆதரவை தெரிவித்த கூட்டத்திற்கு பிறகு ரொம்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்துல் காலிப் அப்துல்லா இருவரையும் ஆதரிப்பதாக முதல் நபராக தெரிவித்துள்ளார். பெர்சாத்து தலைவர்கள் கட்சி ஒழுக்கத்தையும் அதன் அடிப்படை மதிப்புகளையும் நிலைநிறுத்துவதில் உறுதியாக இருப்பதை இந்த சந்திப்பு நிரூபித்ததாக அவர் கூறினார். தனது மற்ற பெர்சாத்து நண்பர்கள் சார்பாக பெர்சாத்து தலைவர், துணைத் தலைவர் மற்றும் கட்சியை வழிநடத்தும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டுள்ள உயர் தலைமையுடன் தொடர்ந்து உறுதியாக நிற்பதாக அவர் கூறினார். ஹம்சாவுடன் வெளிப்படையான தலைமை மோதலுக்கு மத்தியில் மொஹிதீன் உட்பட 19 பெர்சாத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று முன்தினம் இரவு முன்னாள் பிரதமரின் வீட்டில் ஒரு உயர்மட்ட கூட்டத்திற்காக கூடினர் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த சனிக்கிழமை காலை லங்காவியில் உள்ள பந்தாய் சனாங்கில் ஜெல்லி மீன் கடித்து 4 நாட்களுக்கு பிறகு நேற்று ஒரு ரஷ்ய குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. சனிக்கிழமை முதல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 2 வயது விளாடிமிர் ஜெகபனெட்ஸ் என்ற குழந்தை கெடாவின் அலோஸ்டாரில் உள்ள சுல்தானா பாகியா மருத்துவமனையில் காலை 9:46 மணிக்கு இறந்ததாக ஹரியான் மெட்ரோ செய்தி வெளியிட்டுள்ளது. சனிக்கிழமை காலை விளாடிமிர் மற்றும் அவரது தாயார் ஒல்கா பந்தாய் சனாங்கில் ஆழமற்ற நீரில் நீந்திக் கொண்டிருந்த போது திடீரென வலியால் அலறியதாக அவர் கூறினார். மூச்சு விடுவதை நிறுத்திய போது ஒல்கா அவரை அவசரமாக கரைக்கு கொண்டு வந்தார். இதயம் மற்றும் நுரையீரல் புத்துணர்ச்சி பெற முயற்சித்ததாகவும் பல சுற்றுலா பயணிகள் உயிர் காப்பாளர்களிடம் அழைத்துச் சென்றதாகவும் அவர் கூறினார். காயத்தை வினிகரால் கழுவி பின்னர் ஒரு மருத்துவமனைக்கு அனுப்பியதாக தந்தை கூறினார். விளாடிமிரை காப்பாற்ற முயற்சித்தவர்கள் அனைத்தையும் செய்த மருத்துவ குழுவினர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். மேலும் குடும்பத்தினர் சட்ட நடவடிக்கை எடுப்பது குறித்து பரிசீலிக்கவில்லை என்றும் கூறினார். லங்காவியின் நீரில் ஜெல்லி மீன்கள் இருப்பது மற்றும் அவற்றால் ஏற்படும் ஆபத்துகள் குறித்து மற்ற பார்வையாளர்களுக்கு இந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் என்று அவர்கள் நம்புகின்றனர். இந்நிலையில் விளாடிமிரை மலேசியாவில் தகனம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை தெற்கு நோக்கி செல்லும் வடக்கு தெற்கு விரைவுச் சாலையின் கிலோமீட்டர் 260.6இல் தனது காரின் டயரை மாற்றும் போது லாரி மோதியதில் ஒரு பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். காலை 9:20 மணியளவில் நடந்த இந்த சம்பவத்தில் தண்ணீர் வடிகட்டு நிறுவனத்தில் பணிபுரிந்த 31 வயது பாதிக்கப்பட்ட பெண் செனாவாங்கில் உள்ள தனது பணியிடத்திற்கு சென்று கொண்டிருந்ததாக நம்பப்படுகிறது. சம்பவம் நடந்த நேரத்தில் புரோட்டான் X50 ஓட்டுநரான சம்பந்தப்பட்ட பெண் காடோங்கில் இருந்து செனாவாங் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார் என்பது ஆரம்பகட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதாக சிரம்பான் மாவட்ட காவல்துறை தலைவர் அசார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். உடல் பிரேத பரிசோதனைக்காக ரெம்பாவ் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டதாகவும் இந்த வழக்கு 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தின் பிரிவு 41(1) கீழ் விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கடந்த வாரம் கோலாலம்பூர் சர்வதேச விமான நிலைய முனையம் ஒன்றில் ஏற்பட்ட மழைநீர் கசிவை தொடர்ந்து மலேசிய விமான நிலைய நிறுவனம் உள் விசாரணை மற்றும் உடனடி சரிசெய்தல் நடவடிக்கைகளை அனுமதிக்கும் வகையில் பணி நிறுத்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் உறுதிப்படுத்தினார். முனையத்தின் பிரதான கூரையை பாதுகாக்கும் பணிகளுக்கு பொறுப்பான ஒப்பந்ததாரர் டெராஸ் பூடி ரிசோர்ஸ் சென்டியான் பிரகாட் என்று லோக் தெரிவித்தார். இது ஏப்ரல் 15, 2025 முதல் ஏப்ரல் 14, 2026 வரைக்குமான 52,70,000 ரிங்கிட் ஒப்பந்தத்தை கொண்டுள்ளது.
சம்பவத்திற்கு வழிவகுத்த அலட்சியத்திற்காக ஒப்பந்ததாரர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறினார். நவம்பர் 9ஆம் தேதி தெமர்லோ பக்கான் சகாரியில் ஒரு பெண்ணின் அனுமதியின்றி வீடியோ எடுத்ததாக கூறப்படும் ஒரு அரசு ஊழியர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதோடு அவரது அலைபேசியில் ஆபாச படங்களையும் போலீசார் கண்டுபிடித்தனர். 33 வயதுடைய ஒரு பெண்ணை ரகசியமாக வீடியோ எடுத்ததாக கூறப்படும் 41 வயது நபர் பொதுமக்களால் தடுத்து வைக்கப்பட்டதாக மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது நசீம் பஹ்ரூன் தெரிவித்தார். காலை 10 மணி அளவில் சந்தேக நபர் தனது வீடியோவை பதிவு செய்ததை கவனித்த பாதிக்கப்பட்ட பெண் பொதுமக்களுக்கு தகவல் தெரிவித்தார். அவர்கள் அந்த நபரை வளைத்து பிடித்தனர். சந்தேக நபர் காவல் நிலையத்திற்கு பின்னர் அழைத்துச் செல்லப்பட்டார். சந்தேக நபரின் தொலைபேசி கேலரியில் பாதிக்கப்பட்டவரின் பல ரகசியமான பதிவு செய்யப்பட்ட படங்கள், பிற ஆபாச வீடியோக்கள் மற்றும் மேலும் பல படங்களையும் போலீசார் கண்டுபிடித்ததாக நேற்று ஒரு அறிக்கையில் அவர் தெரிவித்தார். தண்டனை சட்டத்தின் பிரிவு 292 கீழ் வழக்கு விசாரிக்கப்படுவதாக நசீம் கூறினார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.